சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற வி.கே. சசிகலா விசாரணை நீதிமன்றத்தில் சரணடைய இருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை பெங்களூருவில் இருக்கும் நம்முடைய உள்ளீட்டு பிரிவு தலைவர் சுப்பையாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுப்பையா வணக்கம். விசாரணை நீதிமன்றத்தில் வி.கே. சசிகலா சரணடை வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கு. எத்தனை மணிக்கு அவர் அங்கே ஆஜராக இருக்கிறாங்க? அது தொடர்பான ஏதாவது தகவல்கள் அதிமுக வட்டாரங்கள் இருந்து அங்கே வந்திருக்கிறதா? மனோஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா சுமார் 4:30 மணி அளவில் இங்கு நீதிமன்றத்தில் தான் இருக்கக்கூடிய பரப்பன அக்ரஹாராவில் சரணடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் இன்று காலை நண்பர்கள் அதாவது 11:40 மணி அளவில் சென்னையிலிருந்து கிளம்பியுள்ளார். தற்போது அவர் வேலூர் பக்கம் வந்து கொண்டிருப்பதாக தகவல் அங்கிருந்து தெரிகிறது. எனவே அவர் கண்டிப்பாக 4:30 மணி அளவில் அவர் பெங்களூர் வந்தடைவார். பெங்களூரை பொறுத்தவரை சிட்டிக்குள்ளே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய பரப்பன அக்ரஹாரா என்பது சிட்டிக்கு வெளியே இருக்கிறது. ஆகவே அவர் ஓசூரை தாண்டி வந்தால் பெங்களூருக்குள் நகருக்குள் நுழையும் பொழுது எளிதாக இடப்பக்கமாக திரும்பி இந்த நீதிமன்றத்துக்கு வந்துவிடலாம். ஏற்கனவே பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நீதிமன்றம், அதாவது சென்னை பெங்களூரில் உள்ள நகர உரிமை நீதிமன்றத்தில் இன்று சசிகலா ஆஜராவார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுதான் விசாரணை நீதிமன்றம். தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக வி.கே. சசிகலா தரப்பிலும் அதேபோன்று கர்நாடக அரசு தரப்பிலும் முறையிட்டதை அடுத்து சசிகலாவின் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நீதிமன்றம் தற்போது பரப்பன அக்ரஹாராவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இப்போ நான் இருக்கக்கூடிய பகுதி பரப்பன அக்ரஹாரா. இதிலிருந்து அந்த நீதிமன்றமானது உள்ளே சுமார் ஒரு 500 மீட்டர் தொலைவில் அந்த நீதிமன்றம் அமைந்துள்ளது. அந்த நீதிமன்றத்திற்கு எதிரே தான் சிறைச்சாலை அமைந்துள்ளது. கடந்த முறை சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கும் பொழுது இதே தனி நீதிமன்றத்தில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போதும் அதே நீதிமன்றத்தில் தான், அந்த விசாரணை நீதிமன்றத்தில் தான் சசிகலா ஆஜராக உள்ளார். சசிகலாவுடன் இந்த வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள ஜே. இளவரசி மற்றும் வி.என். சுதாகரம் ஆகியோரும் ஆஜராகிறார்கள். எனவே இந்த 3 பேரும் சுமார் 4:30 மணி முதல் 5 மணிக்குள் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான நடவடிக்கை அனைத்தும் ஏற்கனவே தயாரில் உள்ளன. ஏற்கனவே இந்த நகர உரிமை நீதிமன்றமானது இந்த சசிகலா சரணடைவதற்கான ஏற்பாடுகளை இந்த நீதிமன்றத்துக்கு மாற்றி அதற்கான உத்தரவை கர்நாடக மாநில உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். இதன் காரணமாகத்தான் இங்கு ஆஜராவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தற்போது செய்யப்பட்டுள்ளன. இங்கு காவல்துறை பாதுகாப்பும் பெரிய அளவில் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதை தாண்டி யாரும் உள்ளே செல்ல விடாதபடி அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இங்கு வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் இந்த பகுதியில் குடியிருப்போர் தவிர வேறு யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தற்போது பத்திரிகையாளர் அனைவருமே இந்த பகுதியில் தான் கூடியிருக்கிறார்கள். இந்த வழியாகத்தான் சசிகலா தற்போது செல்லக்கூடிய நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 4:30 மணி அளவில் அவர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மனோஜ். சுப்பையா, தற்போதைக்கு அந்த பரப்பன அக்ரஹாரா பகுதியில் 144 தடை உத்தரவு எந்த அளவிற்கு இருக்கிறது? ஏனென்றால் 2014ஆம் ஆண்டு செப்டம்பரில் அதிமுகவினுடைய தற்போதைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் இந்த வழக்கு தொடர்பாக அங்கு ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நிலைமை என்னவாக இருக்கிறது சுப்பையா? மனோஜ், பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்டபடி கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கும் பொழுது அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மற்றும் தற்போது அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா உள்ளிட்ட 4 பேரும் ஆஜரானார்கள். அப்போது அதிமுக பெருமளவு, அதாவது ஆயிரக்கணக்கில் இங்கு குவிந்திருந்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் குவிந்திருந்தார்கள். அதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே பரபரப்பாக காணப்பட்டது. இதன் காரணமாக அப்போது கர்நாடக மாநில அரசானது 144 தடை உத்தரவு பிறப்பித்து இப்போ இருக்கக்கூடிய இந்த 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பிரதான சாலை, முக்கிய சாலை இருக்கிறது. அந்த மெயின் ரோடு வரைக்கும் யாரையும் உள்ள அனுமதிக்கப்படாத வண்ணம் இருந்தது. தற்போது அப்படி நிலவு இல்லை. தற்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும், சாலையில் வாகனங்கள் அணிவித்து வருவதை காண முடியும். எல்லா வாகனங்களும் இயல்பாக வரக்கூடிய இடத்தான் இருக்குது. தற்போது நிலவரப்படி இன்று 144 தடை உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. பொதுமக்கள் இயல்பாக நடமாடக்கூடிய அளவில் தான் உள்ளது. வாகனங்கள், ஆட்டோ போக்குவரத்து, பேருந்து போக்குவரத்து உள்ளிட்ட இயல்பாக இயங்கி வருகின்றன. எனவே இந்த பகுதியில் 144 தடை உத்தரவு என்பது தவறான தகவலாகும். அப்படி எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை என்று இங்கு சிறைத்துறை வட்டாரம் தெரிவித்தன. அதேபோன்று காவல்துறையும் தெரிவித்துள்ளது. எனவே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என்றும், அதே வேளையில் நீதிமன்றம் அமைந்துள்ள இந்த பகுதியானது, அதாவது இது ஒரு தனியாக ஒரு சாலை உள்ளது. இந்த ரோடு மட்டும் அடைக்கப்பட்டுள்ளது. காரணம், பாதுகாப்பு காரணங்களுக்காக அடைத்து வைத்துள்ளனர். எனவே 144 தடை உத்தரவு இந்த பகுதி பிறப்பிக்கப்படவில்லை. இயல்பான நிலை தான் தற்போது காணப்படுகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு இருந்த சூழல் வேறு, அப்போது இந்த நிலைமை வேறு, தற்போது நிலைமை வேறு. ஆனால் இப்போது எந்த விதமான பெருமளவில் கட்சியினரோ இல்லை பொதுமக்களோ அந்த மாதிரி கூட்டம் எதுவும் இல்லை. இங்கே ஊடகத்தினர் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை தாண்டி ஒரு சில பொதுமக்கள், இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒரு சிலர் வேடிக்கை பார்ப்பதற்காக வந்துள்ளார்கள். அதை தவிர எந்த விதமான போக்குவரத்து நெரிசலோ எந்த விதமான 144 தடை உத்தரவு போன்ற அம்சங்களோ எதுவும் காணப்படவில்லை. இயல்பான நிலை தான் காணப்படுகிறது. மனோஜ்.